தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். தனுசு ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப சாதாரணமாக இருப்பீங்க. ஆனால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. நம்ம எவ்வளவு தான் ஏழ்மையாக இருந்தாலும் முன்னேறதுக்கான வழியை பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில் உயரலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நிரூபித்து காட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களை வெறுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி தான் மேலே வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமும் கிடையாது. அதை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடரும் பண்ணிக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் நான் நேர்மையான வழியில் இருக்கனா இல்லையான்னு, உனக்கு அது தேவையில்லை, அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீ என்ன ஒத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எப்பவுமே செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி வானத்தில் கோட்டை கட்டி உட்காரணும்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சாதுவானவங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வாக இருக்கும். நீங்கள் சாதனையாளர் அப்படிங்கிறத உங்ககிட்ட பழகினா மட்டும்தாங்க தெரியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. மனசில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடிய நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கு சுக்கிர பயிற்சி, சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது, சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு, அதாவது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஆறுக்குரியவன் கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன். அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுகளோடு இருக்கணும். இதுவும் குறிப்பாக சுகரை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அவர் போய் சந்திரனோட வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குங்க. அதுலேருந்து சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு ராசி என்பர்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, சுக்கிரன் போய் 8ல் உட்காந்துட்டாரு, அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால அதில் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி தனம் வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகளை தரும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க, தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது தனம் மறைஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக தான் தனவரவு உண்டாகும். எங்கே கிடைக்கும்? வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசத்தின் மூலமாக தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன்னோட ஊரை விட்டு நகர்ந்துருவாருங்க. வேலையை கொடுப்பாரு. அதாவது சுக்கிரன் யாரு அப்படின்னா ஆறுக்குரியவன், வேலையை கொடுக்கக்கூடியவன். அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் ஊரை விட்டு நகர்த்தி வேலையை பார்க்க வைப்பாருங்க. அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ண வைப்பார். ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளியாவது வேலை பார்க்க வைப்பார். சரி, வேலையே கிடைக்கல, வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கொடுப்பனை இந்த காலகட்டம் இருக்குங்க. அதனால் நீங்கள் வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கவங்க சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு, பணக்காரகன். இவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் பாக்கெட்டில் மறைமுகமாக தனவரவு வருங்க. மறைந்துள்ள இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட், ஸோ இந்த மாதிரியான யுகத்தோட அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தையும் தனவரவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையுங்க. இந்த சுக்கிரன் போய் 8ல் மறையும் போது என்னென்னா கள்ளத்திரக்கார கிரகம். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது அவர் போய் 8ல் மறையக்கூடாதுங்க. அப்போ என்னென்னா
வளர்த்துற விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில், பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்துக்கணுங்க. இதை தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே கூடாதுங்க. 8ல் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. கண்டிப்பாக தனுசு ராசி என்பர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில், தொழில்களில் அறிவு சார்ந்த தொழிலாக இருந்தால், புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களாக இருந்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ரொம்ப அமோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா புதனும் போய் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாருங்க. 2 பேரும் நண்பர்கள் 8ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இந்த சினிமா துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கலைத்துறைக்கு சொந்தக்காரர். அவர் 8ல் போய் மறைகிறாருங்க. அலைச்சல், டென்ஷன் இருக்கும். ஆனால் தனவரவு இருக்குங்க. எதிர்பாராத விதமாக நன்மைகள் நடக்கக்கூடிய, அலைச்சல் டென்ஷன் கொடுத்தாலுமே ஒரு லாபத்தை கொடுக்குங்க. திடீர்னு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் போய் 8ல் உட்காந்துருக்காரு. அப்போ ஜவுளி சம்மந்தப்பட்ட ஆடை துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனை கொடுக்கும். ஆனால் நல்ல விதமாக நடக்குங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட, இந்த வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக அதற்கான எண்ணங்களோடு இருக்கவங்களுக்கு எல்லாமே எதிர்பாராத விதமாக திடீர் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ வண்டி வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, இது எல்லாமே நல்லபடியாக முடியுங்க. ஒரே விஷயம், டாக்குமெண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா புதனும் போய் 8ல் மறைஞ்சிருக்காரு. டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரர் புதன் தான். அவரும் போய் 8ல் இருக்கிறதுனால அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிட்டால் போதுங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செஞ்சு தனத்தை பெருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆர்வங்கள் உருவாகுங்க. ஏன்னா சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தன்னோட பேச்சை, அறிவை வச்சு செய்யக்கூடிய எல்லா தொழில்களுமே சிறப்புங்க இந்த தனுசுக்கு. ஏன்னா புதனோ பாதகாதிபதியாக வருவாருங்க. அப்போது பாதகாதிபதியோட இந்த 8ஆம், அதாவது சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது என்ன சொல்கிறது, புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் தனுசுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. இந்த காலகட்டம் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். குரு 8ல் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. 8ல் மறைஞ்சாலுமே அவர் 6க்குரியவர். 8ல் தான் மறைகிறாரு. உங்களுக்கு ஆகாதவர், தனுசுக்கு ஆகாதவர் சுக்கிரன். ஏன் அப்படின்னா 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவர். அவள் போய் கெட்டுட்டான், கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ என்ன, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திருமண யோகங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையுங்க. முயற்சிகள் பலிக்கும். அப்போ தான் நெகட்டிவாக நடக்கலை அப்படின்னு தள்ளி வச்சிட்டிங்களா, அதை எல்லாமே எடுத்து செயல்படக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையுங்க. புதனோடு சேர்ந்துருக்கிறாரு, 8ல் இருக்கிறாரு. கொஞ்சம் அப்போ தான் ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே இருக்கும். அடிஷ்னலாக வேலை பார்ப்பீங்க, அவ்வளோதான். அடிஷ்னலாக வேலை பார்த்து ரன் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஆக மொத்தம் பார்க்கும்போது நல்ல தன்மை தனுசு ராசி அதிபதியை பார்க்குறாருங்க. சிறப்பு. சூரியன் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த சுக்கிரன் அதாவது 6க்குரியவன் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இன்ப அதிர்ச்சி, இது எல்லாமே நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். இந்த மாதிரி நல்ல விதமாக நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்கு அமைங்க. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பழனியில் இருக்கிற அந்த தண்டாயுதபாணியை வழிபாடு செய்யுங்க. நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. அதுவும் வெண்பட்டு வஸ்திரத்தை சாற்றி நெய் விளக்கு வச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டு பிரார்த்தனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்குங்க. அல்லது சுக்கிரனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இல்லைனா ஸ்ரீரங்கத்துக்கு
போயிட்டு வரலாம். இல்லை ஏதாவது ஒரு சுக்கிர ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்குங்க. உங்களை அப்படின்னு பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய எதிரி பலமாக இருக்க போகிறீங்க. அதற்கு தகுந்தது போல் நீங்கள் செயல்படுறது நல்லது. கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கேட்க வேண்டிய இடத்துல கடன்கள் கிடைக்கும். கடன்கள் மூலமாக சில ஆதாயங்கள் பெறுங்க. நோய்கள் எல்லாமே குணமாகும், யோகம் உண்டாகும். ஏற்கனவே இருக்கிற கடன்களை அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுங்க. கடனை அடைச்சிட்டு வேறு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். வங்கிகளில் கடன் நிச்சயமாக தீருங்க. இந்த வீடு வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. தனுசு ராசிக்காரங்களே, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றின்னு நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ, இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, இனி அந்த நிலை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இனி இனிமையான காலகட்டமாக அமைய போகுது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. தனுசு ராசிக்காரங்க காலில் விழுந்தாலும் மன்னிப்பு கிடையாது. அவங்களுடைய நிலை காலி தான். அதிர்ஷ்டமும் ஆபத்தும் சேர்ந்தவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆபத்துனா இவங்களால் உங்களுக்கு ஆபத்து வராதுங்க. இவங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா இவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட மழையளவு பிரச்சனையை கூட பனி மாதிரி தட்டி விட்டுடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறதுல தேனீக்கள் மாதிரிங்க. செலவழிக்கிறதுல ஒட்டகம் மாதிரி குணம் கொண்டவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு பட்டதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க. நேரம் காலம் தாழ்த்த மாட்டாங்க. அதே மாதிரி சகதியில் கல் போட்டால் அந்த சகதி நம்ம மேலே தான் தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட வலம் வரக்கூடியவங்க. எல்லாமே தெரியும். குறிப்பாக நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. கெட்ட நண்பர்களாகவே இருந்தாலும் சரிங்க, அவங்க அறவே ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்களுடைய மனசில் ஆழமாக தப்பானவங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்ட காலமாக இருந்தாலுமே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே இவங்களுக்கு நினப்பு இருந்தால் அவங்களால அவங்கள நெருங்கவே முடியாதுங்க. ஆனால் உதவி தேவைப்பட்டு தனுசு ராசிக்காரங்க போய் காலில் விழுந்தாலும் சரி உங்களுக்கான தேவையை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் பழைய மாதிரி இவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. இப்படிப்பட்ட குணாதிசயக்காரத்துக்கு சொந்தக்காரங்க. இலக்குங்கிறது பெருசுங்க. இவங்களுடைய பயணமே பார்த்திங்க அப்படின்னா வானத்தை நோக்கி தான் இருக்கும். தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முடங்கி இருந்த நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டங்க. முதல் விஷயம் பண விஷயம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்கள் கைக்கு சேரும். எந்த காரியத்தை தொட்டாலும் சரி அதில் வெற்றிங்க. எது செஞ்சாலுமே ஒரு மாதிரி தடு மாதிரி எல்லாமே கைமீறி போகுதேன்னு நினச்சி யோசனைங்க. இனி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். வருத்தப்படுற நிலையில் இப்போ நீங்கள் இல்லைங்களே. பிள்ளைகளால் கவலை, வீட்டில் ஏதாவது ஒரு செலவு, ஒரு மாதிரி நிலை தடுமாதிரி இருந்த உங்களுடைய நிலை இனி மேம்பட்டு நிற்க போகுதுங்க. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க. கவலைகள் நீங்கும், செலவுகள் கட்டுக்குள்ள வரும், மரியாதை கூடும். குறிப்பாக கண்டிப்பாக நினச்சது நடக்கிறது மட்டும் இல்லை, எதிர்பார்த்த பணம் வரும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும், குழப்பங்கள் நீங்கும், அமைதி நிலவும். கிரகப்பிரவேசம், திருமணம், சீமந்தம், சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் வழியில், உறவுக்காரர்கள் வழியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாங்க. உயர்வாக நீங்கள் பேசப்படுவீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சந்தோஷத்தில் இருக்க போகுதுங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்
முடிவுக்கு வரும். சொந்த ஊரில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடுங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும். பழைய உறவுக்காரங்க இப்போ உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் அளவாக பேசி பழகுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க. நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும். குறிப்பாக தொலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கும் கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். தாய்மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கும். வீடு கட்டி வேலை பாதியில் நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மீதி வேலையை செஞ்சு முடித்து பால் காய்ச்சி குடி போவீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனசங்கடங்கள் மாறுங்க. அது எல்லாமே பாச போராட்டமாக மாறப்போகுது. என்ன சொல்கிறது, அன்பால் அரவணைப்பால் சந்தோஷப்படுவீங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா டென்ஷன் இருந்துச்சு, விரயம் இருந்துச்சு, ஏமாற்றம் இருந்துச்சு, மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. இது எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலக போகுது. பணத்தட்டுப்பாடு எல்லாமே மாறப்போகுதுங்க. உறவுக்காரங்க எல்லாம் சிலர் உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்குங்க. சிலருடைய நயவஞ்ச செயல்பாடுகள் எல்லாமே இப்போ நினச்சி பார்ப்பீங்க. அதை சரி செஞ்சுக்க போகிறீங்க. அதாவது நயவஞ்சனையை ஒதுக்கி வச்சிருவீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பொதறிவு, யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவீங்க. அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஃபைனான்ஸ் பண்ணுறது, இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு காரியங்கள் எல்லாமே இப்போ கடகடன்னு முடியுங்க. குறிப்பாக நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த காசோலை செக்லிஸ்ட், சொத்து, இது எல்லாமே யாரையும் நம்பி கொடுக்கவே கூடாதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சொத்து வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கவனிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். படித்து பார்த்து ஏதோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுனாலும் சரி, படித்து பார்த்து தாங்க கையெழுத்து போடணும், சரிங்களா? மற்றபடி எல்லாமே சரியாக இருக்குது. வீண்பழி போட்டவங்க கூட இப்போ அவங்களே ஒத்துக்குவாங்க. தெரியாமல் உங்கள் மேலே பழி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போராடி முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாமே இப்போ வெளிவரப்போகுதுங்க. குறிப்பாக வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்குங்க. சவாலான காரியத்தை கூட இப்போ சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. வேற்று மதத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. பணம் பல வகைகளில் சேருங்க. பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் இரட்டிப்பாக உயரப்போகுதுங்க. சொந்த இடத்துக்கு குடி போவீங்க, சரிங்களா? கடையெல்லாம் மாற்றிக்குவீங்க. உங்களுடைய சொந்த இடத்துக்கே போட்டியாளர்களுக்கு நல்ல பதிலடி கொடுப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதிரடியாக இருக்குங்க. தள்ளி போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, ஷேர் மார்க்கெட்டு, சிமெண்ட்டு, செங்கல், இந்த மாதிரி உணவு வகைகளில் பெருசாக பணம் சம்பாதிப்பீங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. பங்குதாரர்கள் திரும்ப நம்ம சேர்ந்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துக்கலாங்க. நம்ம தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட நிற்பாங்க. புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பீங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க அதிகாரிகளால் பந்தாடப்படுற நிலை மாறுங்க. செல்வாக்கு உயரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பண கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது. திண்டாடிய நிலை இனி இல்லைங்க. புதிய சலுகைகள், சம்பள உயர்வு, மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து மோதல்கள், இது எல்லாமே விலகி நட்பாக மாற்றிக்குவீங்க. உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேற்றுவதற்காகவும் வசதி வாய்ப்புகள் பெற்றதாகவும் எல்லா விதங்களையும் சுபிட்சம் தரக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி, தனுசு லக்னம், தனுசில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சரபேஸ்வரரை போயிட்டு வணங்குறதுனால அவரோட சேர்த்து காது கேளாதவர்களுக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறது உங்களுக்குரிய சகல பிரச்சனைகளும் தீர்ந்து போகுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடி வரும். வீட்டில் சந்தோஷம் குடிக்கொள்ளுங்க.
உங்கள் மனசுக்கு நிறைவு உண்டாகும். கண்டிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லா விஷயமுமே மாறப்போகுதுங்க. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு லாபமோ லாபமுங்க இந்த காலகட்டம் முழுக்க கிடைக்க போகுது. உடல்நிலை சீராகுது. வேலையில் தோற்றவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அடக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கும். அந்தஸ்து அதிகரிக்கும். வீட்டில் சுப செலவுகள் கூடுங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளையும் வெற்றியாக மாற்றுறாருங்க. சமூகத்தில் செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு. உடல்நிலையை மேம்படுத்தி கொடுக்குறாரு. தொழிலில் லாபத்தை அதிகரிக்கிறாரு. சிரமங்கள் யாவும் நீங்கும். நினச்சதெல்லாம் நிறைவேறுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். இடம் வாங்குவீங்க. பூமி வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கெல்லாம் இந்த